ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/2/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை இந்த ராவண ராஜ்யத்திலேருந்து விடுவிச்சு சத்கதி கொடுக்கறதுக்காக, நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அது சதா ஞாபகம் இருக்கணும். இப்போ சொர்க்கவாசியாக எப்படி ஆக்குறாரு? சொர்க்கவாசியோடைய குணத்தை நமக்குள்ளே தாரணை பண்ண வச்சு ஆக்குறாரு. ஸோ அப்போ நான் சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாருன்னு ஞாபகம் இருந்தால் சொர்க்கத்தின் குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவோம். அதை மறந்தால் இயல்பாகவே கலியுகத்தின் குணத்தை வெளிப்படுத்தி நரகவாசியாகவே இருந்துட வேண்டியதாக போயிடும். கேள்வி: பாரதவாசி குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா என்னென்ன ஞாபகப்படுத்துகிறார்? பதில்: பாரதவாசி குழந்தைகளே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தபோது நீங்கள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தீங்க. தங்க வைர மாட மாளிகைகள் இருந்தது, அங்கே வசிச்சிங்க. முழு உலகத்துக்கும் எஜமானராக இருந்தீங்க. ஆகாயம், பூமி எல்லாமே உங்களுடையதாக இருந்தது. சிவபாபாவினால் இந்த பாரதம் சிவாலயமாக ஸ்தாபனை செய்யப்பட்டு இருந்தது. அவ்வளவு தூய்மை இருந்தது. மீண்டும் அதே மாதிரி பாரதம் உருவாக போகுது, தயாராகுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். இல்லை, சின்ன வயசில் நமக்கு பிடித்த இடம், பிடித்த ஊர், அதை அடிக்கடி மனசுக்குள்ளே ஆசைப்படுவோம் இல்லையா? அது மாதிரி ஆத்மாவுடைய சின்ன வயசு எப்படி இருந்தது சதோபிரதானமாக இருக்கும்பொழுதுன்றதை பாபா ஞாபகப்படுத்துகிறார். அதை ஞாபகப்படுத்த நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போதை வரும். வைர வைடூரியம் இருந்தது, எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம், டேக்ஸு கிடையாது, எல்லோரும் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எப்படி இருக்கும் உலகம் இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரி மனிதர்கள் இல்லை. அதனால தான் லவ் பேர்ட்ஸு, கோல்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி மனிதர்கள் வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் மனிதர்களே இருந்தாங்க அவ்வளோ அன்பாக. அந்த மாதிரி உலகம் உருவாகிட்டு இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துங்க. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவை, ஞானக்கண் இல்லாதவர்களுக்கு ஞானக்கண்ணை கொடுங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க பாட்டு கேட்டிங்களா? ஸோ கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னது யார்? ஆத்மாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக தந்தை தான் அந்த வழி காட்டியிருக்கிறார். ஸோ இந்த பாட்டை கேட்டிங்களான்னு சொன்னது யார்? பாபா சொல்கிறார். ஸோ ஆன்மீக குழந்தைங்க ஆன்மீக தந்தையை பார்த்து பாபான்னு சொல்கிறாங்க. அவரை ஈஸ்வரனும் சொல்கிறாங்க, அப்பானும் சொல்கிறாங்க. எந்த அப்பா? பரமபிதா. ஏன்னா எல்லாருக்கும் 2 அப்பா இருக்கிறாங்க இல்லையா? ஒன்று லௌகீக அப்பா, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று பரலௌகீக தந்தை. லௌகீக குழந்தைங்க கூட துக்கம் வரும்போது பரலௌகீக தந்தையை தான் கூப்பிட்றாங்க, லௌகீக தந்தையை கூப்பிடலை. ஏன்னா துக்கத்திலேருந்து லௌகீக தந்தை விடுவிக்க முடியாது. ஸோ அந்த பரலௌகீக தந்தையுடைய பேர் என்ன? சிவன். அவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரமானவர், ஆனால் பூஜைக்குரியவர். அவரைத்தான் பரமபிதான்னு சொல்கிறோம். லௌகீக தந்தை யாரும் பரமபிதான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அந்த ஒரே ஒரு பரமபிதா தான். அனைத்து ஜீவாத்மாக்களும் அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தந்தை யாருன்றத ஆத்மாக்கள் மறந்துட்டாங்க. காரணம் ஞான கண் இல்லை. அதனால தான் கண்ணை கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த ஞானக்கண் மூலமாக தான் அப்பாவை தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அவரை கூப்பிடுறாங்க. பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுறாங்க.
எதுக்கு கூப்பிட்றாங்க? சத்கதி கொடுக்கறதுக்காக, 3வது கண் அடைவதற்காக. ஸோ பாபாவை அடைவதற்காக. பாபா அடைந்தால் சத்கதியும் கிடைச்சிடும், 3வது கண்ணும் கிடைச்சிடும். ஏன்னா கல்பமாக தந்தை இதே பாரதத்தில் தான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குறார். இப்போ கலியுகமாக இருக்குது. கலியுகத்துக்கு பிறகு சத்யுகம் வரணும். ஸோ கலியுகத்தில் பாபா வந்த உடனே சங்கமயுகமாக மாறுது. பாபாவை அடையாளம் கண்டவர்களுக்கு சாதாரண சங்கமயுகம் இல்லை, புருஷோத்தம சங்கமயுகம். ஏன்னா இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் தூய்மை இழந்து கீழானவர்களாக இருக்கிறவங்களை புருஷோத்தமர்களாக எல்லையற்ற தந்தை மாற்றிட்டு இருக்கிறார். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்ற புருஷோத்தமர்கள் இதே பாரதத்தில் தானே இருந்தாங்க. பாபா முந்தைய கல்பத்தில் ஞானத்தை கொடுத்து அவர்களை அப்படி மாற்றிட்டு போனார். அதனால தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. குழந்தைங்களுக்கு இதை மறுபடியும் பாபா ஞாபகப்படுத்துகிறார். இன்னையிலேருந்து 5000 வருடத்துக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீங்க குழந்தைகளே, ஆனால் இப்போ நரகவாசியாக இருக்கிறீங்க. நீங்கள் சொர்க்கவாசியாக இருக்கும்போது இந்த பாரதம் கூட சொர்க்கமாக இருந்தது, மிகவும் மகிமைக்குரியதாக இருந்தது பாரதம். எவ்வளவு செல்வம் இருந்துச்சுன்னா வைர தங்க மாளிகைகள் இருந்துச்சு. இப்போ எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் உங்கள் தேவதை தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் கிடையாது. சூரிய வம்சம் மட்டும்தான் இருந்தது. சந்திர வம்சத்தினர் கூட பிறகு திரேதாயுகம் வரும்போது தான் வராங்க. முதல் யுகம் சூரிய வம்சம் மட்டும்தான். ஸோ சூரிய வம்சத்தினராக நீங்கள் தான் இருந்தீங்க. அதனால்தான் இன்னைய வரைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் கட்டுறாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போ இருந்தது, எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பூஜை மட்டும் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாமலே. அதனால தான் அதை குருட்டு நம்பிக்கைன்னு சொல்கிறோம். சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எதுவுமே தெரியாது. இப்போ பாரதவாசிகளே சொல்கிறாங்க, நாங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறோம், எங்களை தூய்மை ஆக்கிறதுக்கு பாபா வாங்க, இந்த துக்கத்திலிருந்து ராவண ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவீங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா பாபா தான் வந்து எல்லோரையும் விடுவிக்கிறார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. நமக்கு மீண்டும் அந்த ராமராஜ்யம் தேவை. ஏன்னா இன்றைக்கி இல்லற மார்க்கம் தூய்மை இழந்த மார்க்கம் ஆயிடுச்சு. இது தூய்மை ஆகணும் அப்படின்னு மகாத்மா காந்தி கூட சொன்னார். நாங்கள் சொர்க்கவாசி ஆகிறதுக்கு விரும்புகிறோம். பாருங்கள் இப்போ நரகவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க தானே இல்லையா? அதனால தான் இங்கேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஏன்னா இது துக்கம் நிரம்பிய நரகமாக அசுர உலகமாக இருக்குது. ஆனால் இதே பாரதம் ஒரு காலத்தில் சுகம் நிரம்பிய தேவதைகள் வாழ்ந்த உலகமாக இருந்தது. பிறகு 84 பிறவி எடுத்து இந்த நிலையை அடைஞ்சிட்டோம். ஆனால் மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள்னு தப்பாக எழுதிட்டாங்க. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னோட சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவங்கன்னு பாபா சொல்கிறார். இங்கே நீங்கள் நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. 84 பிறவிக்கான நடிப்பு நடிச்சிட்டீங்கன்றார். ஏன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மறுஜென்மம் எடுத்தே ஆகணும் பாபாவை தவிர. அதனால் 84 மறுபிறவிகள் எடுக்கிறீங்க.
குழந்தைங்களுக்கு இந்த எல்லையற்ற ஆஸ்தி, சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காகத்தான் எல்லையற்ற தந்தை இப்போ வந்திருக்கிறார். உடலே இல்லாத தந்தை நமக்காகவே ஒரு உடலை கடனெடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கிறார் குழந்தைங்க கிட்ட. மற்ற எந்த சத் சங்கத்துக்கு வேணாலும் போங்க, மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே மட்டும்தான் பகவானே வந்து ஆத்மாக்களுக்கு ஞான மார்க்கத்தின் விஷயத்தை சொல்கிறார். அரை கல்பம் பாரதம் சொர்க்கமாக இருந்தபொழுது ஒருத்தர் கூட அழுக்கா இல்லை. இந்த நேரத்தில் ஒருத்தர் கூட தூய்மையானவர் கிடையாது. ஏன்னா இந்த உலகமே தூய்மையற்ற உலகம். கீதையில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதிட்டாங்க. அவர் ஒன்றும் கீதை சொல்லலை, கிருஷ்ணரா கீதை சொன்னார்? பாவம் இந்த பாரதவாசிகள் குறிப்பாக கலியுகத்தில் தன்னுடைய தர்ம சாஸ்திரத்தை பற்றியே தெரியாமல் இருக்கிறாங்க. தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. ஹிந்து ஒன்றும் அவங்க தர்மம் கிடையாது. முக்கியமான தர்மங்கள் 4. முதல் தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். அதுதான் நம்முடைய தர்மம். சூரிய வம்சம், சந்திர வம்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தேவதா தர்மம்னு சொல்கிறோம். அங்கே துக்கத்துடைய பேரே இருக்காது. 21 ஜென்மத்துக்கு சுகம் நிரம்பிய சுகதாமத்தில் இருந்தீங்க. பிறகு ராவண ராஜ்யத்தில் பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் துக்கம் வருது. துக்கம் வந்தாலே கடவுளை தேடுறோம். அதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம்னாலே கீழே இறங்கக்கூடிய மார்க்கம். இரவு ஞானம்தான் பகல், ஏறும் மார்க்கம். இப்போ காரிருள் நிறைந்த இரவாக இருக்குது. சிவஜெயந்தி, சிவராத்திரி அப்படின்னு 2 வார்த்தையை பாபா வந்ததுடைய நினைவாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் எப்போ வராரு? கலியுக அஞ்ஞான இரவில் வரார். அதை அவங்க ஸ்தூல இரவுன்னு நினச்சிட்டு சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. எப்போ பாரதவாசிகள் ஆத்மான்றதை மறந்து முழுக்க தேக உணர்வில் வந்து பாவம் மேலே பாவம் செய்கிற அளவுக்கு காரிருளில் இருக்கிறாங்களோ அப்போ தான் பாபா வரார். அவங்க பாட்டுக்கு அர்த்தம் தெரியாமல் பொம்மை பூஜை பண்ணுற மாதிரி தேவதைகள் சிலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அர்த்தம் தெரியாமல். ஒருத்தரோட வரலாறும் தெரியாது. அப்போ அது பொம்மை பூஜை தானே. பக்தி மார்க்கத்துடைய சாஸ்திரங்களும் கண்டிப்பாக உருவாகத்தான் செய்யும். ஏன்னா இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதனால் இந்த நாடகம், அதாவது சிருஷ்டி சக்கரத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும். எதையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ அதிலிருந்து விடுபடுறோம். ஏன்னா பாபா வந்துட்டார். பாபா சொல்கிற இந்த ஞானம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. பாபா சொல்கிறது, அதாவது சாஸ்திரங்களில் இருக்கிறது பக்தியின் ஞானம். அதன் மூலம் சத்கதி கிடைக்காது. அதை தத்துவ ஞானம்னு சொல்லலாம். ஏன்னா அதில் தேகதாரிகளை பற்றி தான் இருக்கும். அது ஒன்றும் சத்கதி கொடுக்குற ஞான மார்க்கம் கிடையாது. நான் தான் உங்களுக்கு இந்த பிரம்மா மூலமாக சரியான உண்மையான ஞானத்தை சொல்கிறேன்னு பாபா சொல்கிறார். எங்களுக்கு சுகதாமத்துக்கும் சாந்தி தாமத்துக்கும் வழி சொல்லுங்கன்னு கூப்பிடுறீங்க. இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுகதாமம் இருந்தது. அங்கே நீங்கள் முழு உலகத்தையும் ராஜ்யம் பண்ணீங்க. சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. அங்கே 9 லட்சம் பேர் இருந்ததாக காட்டப்படுது. இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை
ரொம்ப ரொம்ப பணக்காரராக நான் ஆக்கியிருந்தேன், எவ்வளோ செல்வம் கொடுத்துருந்தேன் தெரியுமா, பிறகு அதை எங்கே போய் இழந்தீங்க, எவ்வளோ பணக்காரராக இருந்தீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதை அப்போ நினச்சி பார்க்கணும், அப்போ எவ்வளோ இருந்திருப்போம் அப்படின்னு. பாரதம் அப்படின்னு யார் சொன்னது? பாரதம் தான் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாக இருந்தது. உண்மையிலே எல்லாருடைய தீர்த்த ஸ்தலம் அது தான் இப்போவும். ஏன்னா இப்போ தானே பாபா வரார். ஏன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிற தந்தையின் ஜென்ம பூமி இந்த பாரதம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கட்டுமே, எல்லாருக்கும் தந்தை ஒருத்தர் தான். அவர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அப்போ எல்லோருக்கும் தீர்த்தஸ்தலம் பாரதம் தானே. இப்போ முழு உலகத்துலேயும் ராவண ராஜ்யம் தான் நடக்குது. இலங்கையில் மட்டும் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. எப்போ சூரிய வம்ச ராஜ்யம் இருந்துச்சோ அப்போ இந்த விகாரங்களே இல்லாமல் இருந்துச்சு. ஒட்டுமொத்த பாரதமும் விகாரமற்ற கண்டமாக இருந்தது. இப்போ விகாரியாக மாறிடுச்சு. பாரதம் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது, இப்போ ஏழையாகிடுச்சு. அதனால தான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீங்க தெரியுமா? உங்களை மாதிரி யாரும் சுகம் அடையவே முடியாது, அவ்வளவு சுகம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க. முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக இருந்தீங்க. பூமி, ஆகாயம் எல்லாம் உங்களுடையதாக இருந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? புஷ்ப விமானத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் பறந்து போகலாம். பர்மிட்டு, வீசா எதுவும் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் பாபா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த மாதிரி உலகம் உருவாகிட்டு இருக்குது. சிவா பாபா அந்த மாதிரி உலகத்தை ஸ்தாபனை பண்ணார். அப்போ அது எப்படி இருக்கும்? சிவாலயமாக இருக்கும், அவரை மாதிரி தூய்மையாக இருக்கும். ஸோ அங்கே தூய்மை இருந்தது. அந்த புது உலகத்தில் தான் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. ராதை கிருஷ்ணருக்குள்ளே என்ன உறவு இருந்தது அப்படின்னு பாரதவாசிகளுக்கு தெரியாது. 2 பேரும் வெவ்வேறு ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். சுயம்பரத்துக்கு பிறகு தான் அவங்க சந்திக்கவே செய்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணனா ஆகிறாங்க திருமணம் செஞ்சுட்டு. ஆனால் கதையில் ஏதோ சின்ன வயசில் லவ் பண்ண மாதிரிலாம் காட்டிட்டாங்க. இந்த ஞானம் எந்த மனிதர்கள்கிட்டையும் கிடையாது. அதேமாரி ராதை கிருஷ்ணர் ஒன்றும் சகோதரன் சகோதரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அப்படி கதை வருதான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறனால அப்படி ஒரு முறை வருது, அதனால தான் அவர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ட்டு மேபி கதை இருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிளை கதைகள் இருக்குது இல்லையா. இந்த ஞானம் உங்களை தவிர எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது, உங்கள்கிட்டையும் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஞானக்கடல் பரமபிதா பரமாத்மா சொல்லி தான் நமக்கு தெரியும். அவர் தான் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் சொல்கிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கன்றார். பரமபிதா பரமாத்மா சிவனாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் நீங்கள் சதோபிரதானமாக ஆக முடியும், மனிதன்லேருந்து தேவதையாக முடியும். அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க பாபா கிட்ட. இப்போ ராவண ராஜ்யம் நடக்குது. பக்தி மார்க்கத்தில் இருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது, துவாபரகத்தில் இருந்து. மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி சீதைன்ற ஒரு பொண்ணை மட்டும் ராவணன் கடத்தலை. நீங்கள் எல்லாருமே சீதைகள் தான், பக்தைகள் தான். ராவணன் பிடியில் சிக்கிட்டு இருக்கிறீங்க. முழு உலகமும் 5 விகாரங்கள்ன்ற ராவணனுக்கு கைதியாக ராவணனுடைய ஜெயிலில் தான் இருக்குது. அதனால்தான் எல்லோருமே சோகவனத்தில் துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. பாபா தான் எல்லோரையும் விடுவிக்கிறார். இப்போ பாபா மறுபடியும் நமக்காகவே துக்கமில்லாத சொர்க்கத்தை, சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை உருவாக்குறார்.
மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, காசு இருக்கிறவனுக்கு இதுவே சொர்க்கந்தான்ப்பா நினைக்கிறாங்க. கிடையாது. அவங்களுக்கு இன்னும் துக்கம் அதிகம். இல்லை, நடிகை விஜயசாந்தி சொல்கிறாங்களே, அங்கங்கே சொத்து வாங்கிட்டு இது போயிடுமோ அது போயிடுமோ, இன்கம் டேக்ஸ் ரேடு வருமோ, இதே பயத்திலே இருப்பாங்கன்ற. இப்போ நரகமாக இருக்குது. அதனால் பணக்காரனாக இருந்தாலும் துக்கம்தான், ஏழையாக இருந்தாலும் துக்கம்தான். ஏன்னா எல்லோரும் அழுக்காக தானே இருக்கிறாங்க. அதனால தானே கங்கையில் போய் குளிக்கிறாங்க, பாவம் போகட்டும்ன்ட்டு. ஏன்னா கங்கை பாவத்தை நீக்கிற பதித்த பாவனின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கங்கையில் குளித்ததுனால யாராவது தூய்மையாயிடுறாங்களா? என்ன, தூய்மைப்படுத்துகிறவரோ ஒரு தந்தை தான், நதிகள் கிடையாது. ஸோ நதியில் மூழ்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம். பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார் நமக்கு. வழக்கமாக 2 தந்தை, பக்தி மார்க்கத்திலே லௌகீக தந்தை, அடுத்தது பரலௌகிக தந்தை பாபா. ஆனால் ஞான மார்க்கத்தில் 3 தந்தை. ஒன்று லௌகீக தந்தை, இன்னொன்று அலௌகீக தந்தை பிரஜாபிதா பிரம்மா. பிறகு அவர் உடலில் வர பரலௌகீக தந்தை சிவபாபா. அப்போ நமக்கு 3 தந்தை. அந்த சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நம்மளை பிராமணர்களாக தத்தெடுக்கிறார். எதுக்காக? தேவதைகளாக ஆக்குறதுக்காக, ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக. இல்லை, அந்த ராஜயோகத்தை பிராமணர்கள் தான் கற்றுக்கிறாங்க. ஒரே ஒரு தந்தை தான் ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஆத்மாக்கள் எல்லாருமே மறுஜன்மம் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. நான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கிறேன் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. அதனால் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு தந்தையாகிய என்ன நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்கன்ற. இல்லையா, நான் சுதந்திரமான ஆத்மா, இந்த உடம்புலையோ இந்த உடலின் உறவுலையோ கட்டுப்பட்டவன் இல்லைன்றது உங்கள் மைண்டில் பதிய வச்சு லேசாகிறது தான் இங்கே லட்சியம். அதுக்கு பேர் தான் தூய்மை ஆகிறது. ஸோ அதுக்கு ஆத்மான்னு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் உடம்பு கிடையாது, என் அப்பாவுக்கும் உடம்பு கிடையாது, என் அப்பாவுக்கு உடம்பு கிடையாது, அப்போ எனக்கும் கிடையாது. எந்த தேகதாரியம் நினைக்காதீங்க. ஏன்னா இது மரண உலகத்தின் கடைசி நேரம், அழிய போகுது. இப்போ எதை நினச்சாலும் உங்களுக்கு வலிக்கும். எல்லாரும் ஆத்மா தான், எல்லாம் மேலே வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. அமரலோகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மற்ற எல்லா தர்மங்களும் அழிஞ்சிடும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். பிறகு திரேதா யுகத்தில் சந்திரவம்சி சீதை ராமருடைய ராஜ்யம் நடக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ முழு சிருஷ்டியை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்துகிறார். சாந்தி தாமம், சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறது ஒரே ஒரு சிவபாபா தான். மனிதனுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. அவங்க பக்தி கற்றுக் கொடுக்குற பக்தி மார்க்கத்தின் குருக்கள். ஸோ பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் பலவிதமான சிலைகளை செஞ்சு பூஜை பண்ணி பிறகு போய் தண்ணியில் மூழ்கடிச்சிடுறாங்க. கரைஞ்சிடுன்னு சொல்லி கரைச்சிடுறாங்க. அதிகமாக பூஜை பண்ணுறாங்க, படையல் படைக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றது என்னவோ பிராமணர்கள் தான். அந்த சிலையை சாப்பிட போகுது. இதுக்கு பேர் தான் பொம்மை விளையாட்டுன்னு சொல்லப்படுது. எவ்வளோ குருட்டு நம்பிக்கை. அவங்களுக்கு இதெல்லாம் யார் புரிய வைக்கிறது? உங்களை விட்டால் யார் இருக்கிறா? இல்லையா, நீங்கள் தான் புரிய வைக்கணும். அது மூட நம்பிக்கை, நாஸ்திகர்கள் சொல்லலாம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தன்றதை நாம் தான் சொல்ல முடியும், உண்மையிலே அவங்க யாருன்ட்டு. இப்போ நாம் மெயினாக உண்மையிலே அது நாம் தான் எப்படி ஆகணும், எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இப்போ நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. பாபா கிட்ட ராஜயோகம் கற்றுக்கிறீங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. நிறைய பிரஜைகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஞானத்தை கேட்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பிரஜை ஆகிடுவாங்க. ஆனால் கோடியில் சிலர் தான் ராஜா ஆவாங்க. மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் அப்படின்னு சத்தியுகத்தை தான் சொல்லப்படுது. இப்போ முட்கள் நிறைஞ்ச காடாக இருக்குது. இந்த முள் நிறைஞ்ச காடாகிய ராவண ராஜ்யம் சத்தியுகமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ராவண ராஜ்யம்
கண்டிப்பாக அழிஞ்சே ஆகணும். சத்தியுகத்துக்கு தகுதி பெற இந்த ராவணராஜ்யம் அழிஞ்சிடும். இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அந்த லக்ஷ்மி நாராயணன் கிட்ட கூட இந்த ஞானம் கிடையாது, மறந்துடும். பக்தி மார்க்கத்தில் அதனால தான் யாருக்கும் தந்தையே தெரியல. ஏன்னா ஒருவேளை லக்ஷ்மி நாராயணனுக்கு தெரிஞ்சிருந்தால் வழி வழியாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பாபா தான் படைப்பவர். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட அவர் தான் படைக்கிறார். அந்த பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் எங்கும் நிறைந்தவர்னால் எல்லாரும் அப்பா ஆகிடுவாங்களே, எல்லாரும் கடவுள் ஆகிடுவாங்களே. அப்போ யார்கிட்ட போய் ஆஸ்தி அடைவீங்க? ஆஸ்திக்கான உரிமையே இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லாருமே இங்கே பிச்சைக்காரனாக இருக்கிறோம். பாபா சர்வவியாபி கிடையாது, பரந்தாமத்தில் இருக்கார். அங்கேருந்து கலியுகத்தின் இறுதியில் வரார், வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறார். அதனால தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அந்த ஒரு சிவத்தந்தைன்னு சொல்லப்படுது. யார் சத்தியுகத்தில் முதல்ல வராங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எத்தனை பிறவி எடுப்பாங்க? ஒரு 40 பிறவி எடுக்கலாம். ஸோ இப்படி கணக்கு பண்ணலாம். ஒரு பகவான் தான் அவரை அடையிறதுக்கு ஒவ்வொரு மதத்தினரும் எப்படியெல்லாம் அலையிறாங்க. ஆனால் அலையாமலே உங்களுக்கு கிடைச்சிட்டார். கிடைச்ச பிறகு அலைவீங்களா? அலைய மாட்டீங்க. அலையிறீங்கனாலே பாபா கிடச்சிட்டாருன்றதில் உங்களுக்கு நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி பக்கம் போனாலும் சரி, சங்கர் பார்ட்டி பக்கம் போனாலும் சரி, கடவுள் மேலே நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். நிச்சய புத்தி இருந்தால் அந்த ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நினைவு யாத்திரை. நினைக்கத்தான் புத்தி சத்தியுகத்தை நோக்கி போகிறதுக்கு தயாராகும். இது பதித்த பாவனன் இறைத்தந்தையுடைய பல்கலைக்கழகம். இங்கே படிக்கிறோம். எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். உங்கள் ஆத்மா படிச்சுட்டு இருக்குது. சாது சன்னியாசிகள் சொல்கிறாங்க, ஆத்மாவில் பாவமெல்லாம் ஒட்டாதுப்பான்னு. பாபா கேட்குறாரு, ஆத்மாவில் பாவம் ஒட்டலை அப்படின்னா எப்படி ஒருத்தர் ஏழையாக, ஒருத்தர் பணக்காரராக, ஒருத்தர் ஆரோக்கியமாக, ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறாங்க? கர்மத்துக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி எடுக்கும். அப்போ ஆத்மாவில் தான் எல்லாம் ஒட்டுது. ஆத்மா தானே நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் பண்ணுது. ஸோ இந்த கலியுகத்தில் எல்லாருடைய காரியமும் விகர்மமாக இருக்குது, அதாவது பாவகர்மமாக இருக்குது. சத்தியுகத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் அகர்மமாக இருக்கும். காரணம், அங்கே விகர்மமே இருக்காது, அந்த விஷமே இருக்காது. யார் புத்தியிலும் காமமோ கோபமோ சுயநலமோ எதுவுமே இருக்காது. அதனால தான் அதை புண்ணிய ஆத்மாக்களின் உலகம்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் முள்ளிலிருந்து மலராகணும், மலராகி மலர் நிறைந்த பூந்தோட்டத்துக்கு போகணும். அதுக்கு அந்த பூந்தோட்டத்தை உருவாக்குற சேவை செய்யணும். ஏன்னா நீங்கள் மட்டும் அங்கே போக போகிறதில்ல, எல்லோரும் வரணும் இல்லையா? எந்த கெட்ட காரியமும் பண்ணக்கூடாது. பாபா கிட்ட எந்த ஆன்மீக ஞானத்தை கேட்குறீங்களோ அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணுமே தவிர எந்த தேகதாரியையும் நினைக்கக்கூடாது. பவர்ஃபுல்லான வரதானம். இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி இதில் சமமான மனநிலை இருக்கக்கூடிய பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ ஆத்மா தன்னுடைய சம்பூர்ண நிலையை சம்பன்ன மனநிலையை அடையுதோ அப்போ அவங்களுக்கு இகழ்ச்சி மற்றும் புகழ்ச்சி, வெற்றி மற்றும் தோல்வி, சுகம் மற்றும் துக்கம் எல்லாமே ஒரே மாதிரி தான் அனுபவம் ஆகும்.
சுகம் வந்தால் ஆடவும் மாட்டாங்க, துக்கம் வந்தால் வாடவும் மாட்டாங்க. துக்கத்தில் கூட அவங்களுடைய முகத்திலும் நெற்றியிலும் துக்கத்தின் ரேகை தெரியாது, சுகத்தின் ரேகை, அந்த மகிழ்ச்சியின் அலைகள் தான் தெரியுன்றார். இல்லை ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் இருந்தால் கூட அவங்கள அது பாதிக்காது. அதே மாதிரி அவங்கள யாராவது திட்டுறாங்க நேருக்கு நேராகவே கூட, அப்படி திட்டினா கூட அவங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகுனா இது திட்டுற மாதிரி அனுபவம் ஆகாது. நான் சம்பூர்ண மனநிலை அடையிறதுக்கு, என்னை பக்குவப்படுத்துறதுக்கு இது மகிமைக்கு தகுதியான சத்தன்ற மனநிலை தான் இருக்குமா இல்லையா? அந்த மனநிலை, அதாவது எப்படிப்பட்ட இகழ்ச்சியையும் தாங்கியவனே அப்படின்னா அது மகிமை தானே. அப்போ அவங்க திட்டும் பொழுதே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த அப்படி ஒரு மகிமை அங்கே தானே உருவாகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு அது மகிமைக்குரிய சத்தமாக கேட்குன்றார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு இல்லையா? என்னை பக்குவப்படுத்துறதுக்காக வருகிற மகிமைக்குரிய சத்தம் எது அப்படின்ற சமநிலை இருக்கும். அப்படிப்பட்ட சமநிலை இருக்கும்பொழுது தான் நீங்கள் பாபாவுக்கு சமமானவர்னு சொல்ல முடியும். அதனால் இவர் எனக்கு பிடிக்காது, என்னுடைய எதிரி, என்னை தப்பாக பேசுகிறவர், இவர் என்னை மகிமை செய்யக்கூடியவர், இந்த மாதிரி உள்ளுணர்வே உங்களுக்கு வரக்கூடாது. எல்லாமே சமமாக தான் இருக்கணும் இல்லையா? கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் சமம்னுவாங்க இல்லையா? கடவுளுடைய குழந்தைங்களுக்கு முன்னாடியும் எல்லோரும் சமமாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த முருகனுடைய கதை, தேவர்களுடைய கதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. என்ன கெட்டவங்களுக்கும் இவங்க நல்லவங்க மாதிரியே இருக்கிறாங்களே, கெட்டவங்களை எதிர்க்க மாட்டுறாங்களேன்னா இதுதான் காரணம். இந்த ஞானம் புரிஞ்சதுனால அது புரியுது. ஸ்லோகன்: நிரந்தரமாக யோக பயிற்சியில் கவனம் கொடுத்தீங்கன்னா, நிரந்தர யோகத்தில் இருக்கிறதுக்கான பயிற்சியில் நிரந்தரமாக கவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் டிவிஷனில் வந்துடுவீங்க, முதல் நம்பரில் வந்துடுவீங்க இல்லையா? நினைவில் தான் இருக்குது எல்லாமே. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு பரமாத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அந்த சொர்க்கத்தின் குணத்தை வெளிப்படுத்துகிறேன். என்ன ஆனாலும் சரி, இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்யக்த இஷாரா, ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தை மூலமாக வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். பிராமண பரிவாரத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? நிறைய பேர் இருந்தால் கூட ஒருவராக இருக்கணும் இல்லை, ஒருவருடைய வழிபடி தான் நடக்கிறோம் அங்கே இருக்கிற அத்தனை பேரும். அப்போ ஒற்றுமை இருக்க தானே செய்யும். அதை தான் அங்கே பாண்டவர்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்காது. தர்மர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சென்டருடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, யார் வந்தாலும் இங்கே நிறைய பேர் இல்லைப்பா, ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு அனுபவம் ஆகணுமா எல்லோருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்க, எப்படி இது சாத்தியம் அப்படி யோசிக்கணும். ஸோ இந்த ஒற்றுமையின் அதிர்வலைகள் தான் முழு உலகத்துலேயும் ஒரு தர்மத்தை, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுது இல்லை? நமக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லைன்னா எப்படி ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகும்? ஸோ அதனால் வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையை வர வைக்கணுன்றதில் விசேஷ கவனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. குறிப்பாக வரதானம் செம பவர்ஃபுல்.